அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு ஹஜ்ஜி செல்வதற்கான பல ஏற்பாடுகள் செய்து எல்லா சொந்த பந்தங்களுக்கும் சொல்லி தேதி தயார் செய்து அந்த நேரத்தில் கிளம்ப வேண்டியிருந்த நிலையில் தற்காலிகமாக ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கின்றன. அதாவது இந்திய அரசாங்கத்தின் சில குளறுபடியால் நாம் ஹஜ்ஜி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கின்றன. அதன் சம்பந்தமாக இப்பொழுது பேச்சுவார்த்தையில் நடந்து கொண்டிருக்கின்றன. எந்த அளவுக்கு அது சாத்தியம் என்பது அல்லாஹ் ஒருத்தன் அறிந்தவனாக இருக்கின்றான். ஆகையால் இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய தௌஃபீகை தந்தருள்வானாக. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நாம் ஒரு அடி கூட ஹஜ்ஜியுடைய பயணத்திற்காக எடுத்து வைக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பணம் செலுத்தி விடலாம், நமக்கு டிக்கெட்டு கூட கிடைத்து விடலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை என்று சொன்னால் நாம் அந்த இடத்தை சென்று அடைய முடியவே முடியாது என்பதை இந்த இடத்தில் நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒரு சில நபர்கள் நமக்கு போன் செய்து இது போன்ற விஷயங்களை சொல்லுகிறார்கள். ஹசரத், நாங்கள் சொந்த பந்தங்களுக்கு சொல்லிவிட்டோம், நாங்கள் தாவத் கொடுத்து விட்டோம். இதுல முக்கியமா நம்ம விளங்க வேண்டும், நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜாக இருக்கட்டும், உம்ராவாக இருக்கட்டும், இது முழுக்க முழுக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்காக மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர இந்த மக்களுக்காக நாம் செய்யவே கூடாது. நம்ம சொந்த பந்தத்துக்கு சொல்லிட்டோமே, நம்ம ஹஜ்ஜி செய்ய முடியலையே, அந்த ஒரு அசிங்கமா போயிருமே, எப்படி நம்ம முகத்தை காட்டுறது, நம்ம தெருவில் எப்படி நம்ம போறதுங்கிறத நம்ம நினைத்து பார்க்க கூடாது. நாம் செய்ய வேண்டிய அந்த அமலாக இருக்கின்றதே முழுக்க முழுக்க இறைவனுக்காக நாம் செய்ய வேண்டுமே தவிர இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த மக்களுக்காக நாம் செய்யக்கூடாது என்பதை நாம் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வஅத்தீமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள் என்பதை இந்த இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறான். ஆகையால் நாம் அல்லாஹ்வுக்காக இன்ஷா அல்லாஹ் இந்த அமல்களை செய்வோம். இந்த வருடம் அல்லாஹ் நமக்கு நாடாவிட்டால் இன்ஷா அல்லாஹ் நாடுவான். நாடாவிட்டால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜி செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். இந்த வருடம் செய்வதை விட சிறந்த முறையில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நமக்கு செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆகையால நாம் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நாம் கவலைப்படக்கூடாது. எது நடந்தாலும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு நன்மையாகவே நாடுகிறான் என்பதை இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சபரு ஜமீலை நசீபாக்கி தந்தல்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது பிரயாணங்களை இலகுவாக்கி தந்தல்வானாக. இன்ஷா அல்லாஹ் அடிக்கடி ஹஜ்ஜியும் உம்ராயும் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக என்று சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.